आता இந்த யுகாதி பண்டிகை ஏற்கனவே அவரை செகண்ட் தேவசு சகியசி இல்லை யுகாதி பண்டிகை பற்றி பொதுவாக அமாவாசை சுக்கரந்தி அமி ಚದುವರಿಯ ವಿನಂತಿ ಏಗಿ ಅಮಿ ಆಂಧ್ರಾಂಭಿ ಅಮಿ ಇವಿಲಿಹಡಿ ಏರವಿ ಅಸ್ಕಿದನ ಅವಿಲಿ ಹಾಲಿ ತೆಲುಗು ವರ್ಣ ಪ್ರಭು ವಿನಿಸಿ ಇದರ ನಾವು ಸಂಗರಿ ಹಾಲಿ ಇಲ್ಲ ತೆಲುಗು ವರ್ಣ ಪ್ರಭು ಇದ್ದಾದಿಂದ ಅಮಿ ಇಲ್ಲ ಪಂಚಾಂಗ ಶ್ರವಣ ಆರಂಭವಲ್ಲದಿನ ಅತ ಇದ್ದಾದನ್ನ ಕಾಯಿ ಕಾಯಿ ಅಮಿ ನೆನಜಾನ ಅಡಜಾಲಾಸಿ ವಿನಿ ಇಲ್ಲ ವೆಲ್ಲೆತಿ பொதுவாக குரு பிரார்த்தனை இரண்டாவது பஞ்சாங்க பலன்கள் ராஜாவோன் மந்திரிக்கோன் கணக்கிலே பலன் சொன்னார்கள் மூணாவது வெண்பா என ஒரு சுடைய பஞ்சாங்கத்தில் வெண்பா காயம் ஜெக பலன் காயம் வந்து சங்கடியார்கள் நாலாவது நவநாயகர்கள் பலன் ராஜா மந்திரி எங்களுடைய ஒதுக்க ராஜா மந்திரி நிற்கிறார் நடத்தி ஒரு சுத்த பலன் போற அவங்க உறவு தேர்ந்ததே கலந்துக்கிறார் அடுத்து ஜெகத்காலம் ஜெகதம் அஸ்தி போன சுரிச்சக ஹைத்தலோட கருத்து ஏக அடுத்து மகர சங்கராந்தி பலன் வேற சங்கஜாரியா அடுத்து ஆதாயம் என ஒரு கோணசே விரயம் கோணசே ஆரோக்கியம் கோணசே சுரசுகம் கோணசே வந்து இவரோட சங்கஜாரியா ஏக அடுத்து கந்தாயம் நட்சத்திரமோ 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கந்தாய பலன் சங்கஜாரியா ஏக அடுத்து இத வருஷ தானியங்கள் அடுத்து இரண்டாம் ஒரு கோணசத்தை கிரக பேய்களை கோணசத்தை கணக்கிய சங்கீதி அடியே அவர சவாம் சார்பற்றி கிட்டத்தட்ட 12 கையாளர் வசதி அமி 12 ராசத்து பலாபலனை என்று எந்த அடியே கிழமை சங்கரியார்கள் அலமங்களை எழுதி சங்கரிக்க ராமஜதயா பாத்திரம் ஞானவையா யோசனம் ஸ்ரீமத் வெங்கடநாராயணம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மி ஆதசமாரம்பா நாதயாம மத்யமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குருபரம்பரா யோனிகமத்கமதாங்க மத்யாமோ ஹரந்தி துராணி சமாயமே அஸ்மத் குரு பகவதோஸ்ய தேவந்தோ ராமானுஜஸ்ய சரணோஷணமவதே ஆதா விநாயகய ஸ்ரயா விமூலி கர்மம் விதேவ விதேவ வதனயானா ஆக்கிய சரகுலோதே விநாயகம் ஸ்ரீமத் பதகிரி கமலமாய் மோக்னா பூரம் பரத்த பராதய பட்டநாத ஸ்ரீமத் பிதார பிரதேக யோகாக பட்டாங்கிரே வதாய விஸ்ரான் ஸ்ரீமத் பராமுகமே பிரபோமி ஜாகமோ அஸ்தியாகமோ அங்கமரத்த பஞ்சாங்கம் இதப்பத்தி ஆயிரத்து ஒரு சூக்ஷமம் சங்கீதேதி அமைப்போடு இகேஸ்து ஹரம் புரோக்தம் பாரத் ஆயுர்வர்தனம் நட்சத்திரா ஹரதே பாவம் யோகா யோக விமோசனம் கரணம் காரியசித்தியர்த்தம் ஜோதிஷத்தில் 5 அங்கங்கள் அதாவது அங்கே தீ கல்லறை ஆகி அங்க சொப்பட் செல்வம் செழிப்பு ராயப்படியே வந்தது ராயப்படி இந்தாதன்னு காய்ச்சி வைகுண்ட ஏகாதசி நடந்துச்சு பெருமாள் அவை இல்ல வாழை தேவனாக ஹிருதயமாக அவர்களும் தீதி மடன் காய அடுத்து வாரம் ஆயுர்வதி உண்டாகும் காய்மார் சுப்ரான் நந்தி அஸ்கித புராணமோ துர்கா சிறப்பு அடையவாய் நட்சத்திர புண்ணியங்கள் சேரும் நட்சத்திர கடலில் அதி புண்ணியம் கிருத்திகை மணிக்காய நேர முருகன் சிந்தனை வாரி நட்சத்திர கடலாம் சொலவைக்கு முன்னோடி தின்னவை சாதாரண சாதனை ஏரி மட்டும் சாராதோ இத்தி காய வார் காய நட்சத்திர காயத்தின் கடலில் ஆடி பலன் தீரும் யோகாது ஆரோக்கியம் உண்டாகும் காயோகம் அடுத்து கர்மம் சகலாதி சித்தியம் கர்மம் கடலில் அது அஸ்தி காரியம் ஜெயம் பண்ணி சகல அடுத்தது வெண்பா ரோசு வெண்பா விசுவாசு வருஷத்திய வெண்பா விசுவாசு வருஷம் வெண்ணாண்மை ஏறும் பசுவாடும் ஆடு அளிக்கும் சிசுநாதம் மற்றையரோ வாமாகள் ஆதகங்கள் நீருவோம் உற்று உலகிலே நல்ல மலை உண்டு அத பொருள் வழக்கம் சங்கலரிகம் இல்ல விசுவாச கலசம் விவசாயம் செழிப்பு என்கிறார் மக்கள் செய்து சிறப்பு செழிப்புகிறார்கள் அடுத்து பசு காளை மாடுகள் மற்ற நால்கால் ஜீவராசிகள் அனைத்தும் அதிகரிக்கும் சுப்பட் சிறப்பார்கள் இவ்வாறு நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் மக்களை குரு அஸ்திதம் சுப்பட் சிறப்புகிறார்கள் நாடு முழுவதும் தர்ம கைங்கரியம் தவங்கள் நடைபெறும் தர்ம கைங்கரியமும் அன்னதானமும் அஸ்தி சுப்பட் சிறப்புகள் நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிட்சமாக இருக்கும்
தூய தீய எல்லாமும் நல்ல கருத்து காய்கறிகளை வெட்டி குழந்தைகளுக்கு வியாதி கட்டு இழப்பும் ஏற்படுவது ஒரே தீய அழிய இல குச்சி நல்ல கருத்து கடைசி சொல்லுச்சு கை அத அடுத்து உருசு வெண்பாவசம் அத மகர சங்கராந்தி பலன் அது சங்கடங்கள் பொதுவாக சில குழப்பங்கள் உண்டாகி நல்ல கருத்து மகர சங்கராந்தி மனிதக்காய விசுவாச வருஷத்துடைய மகர சங்கராந்தி பலன்மணி மரணம் அது விசுவாச வருஷம் உண்டான பலனி அங்கே சங்கரா மணி சங்கர மகர சங்கராந்தி தேவதையின் பலன்கள் பெயர் மந்த சுகம் வாகனம் புலி உள்ள அழித்த மிருக பயம் வஸ்திரமோ சிகப்பு வஸ்திரம் பிரிய வைத்த சிகப்பு வஸ்திரம் பிரிய வைத்த ஹரி கணக்காளர்கள் கவனத்துடன் செயல்படவும் ஆபரணம் காய் வெளியிட்டு வழங்கி வைடூரியம் வெளியிட்ட வைடூரியம் வெளியிட்ட ஹரி ரோக பயம் கலகம் அடுத்து ஸ்நானம் बिल्वा तीर्थम स्नान के लिए कहाली चौकोट सुभिक्षम कहाई आयुधम खड़गम अड़ती कदवो युद्ध भयम ई तल्ली सत्तसी रेंदु अंकमुनि नी युद्ध भयम अनि तैयम गंधामरणगळुक्कु पनक्लेशम पुष्पम सिरूर सेंवगम विप्रगळुक्कु सौख्यम कुडை मुत्तु कुडை தபசிகளுக்கு சுபிட்சமின்மை தபம் பெறாதவங்க சுபிட்சமின்மை ஆய்வு செய்கிறார் சாமரம் சியாமரம் நடி கலகம் என்று தெரிகிறார் வாத்தியம் துந்துபி நிருபர்களுக்கு அதாவது நிருபர்களுக்கு போனோம் பத்திரிகையாளர்களுக்கு சுபிட்சமின்மை அடுத்து பாத்திரம் தாமிர பாத்திரம் என்ன ஒரு தாமிர பாத்திரம் மகர சங்கராந்தி தேவதை கல்லி விட்டு கேமம் கல்வி செய்கிறார் அடுத்து போஜனம் பாயாசம் வியாதி பயம் யமாரி முகமின் எண்ணிக்கை குரோதம் முகமாரி தானிய விருத்தி சேமிய சிறப்பு ஜாதி சூத்ர ஜாதி கலவு ஏமாற்றம் இல்ல சூத்ர ஜாதி ஆகி கலவு ஏமாற்றங்கள் கூட துப்பு தலைவினி சகிரசி அடுத்து திசைவினி எண்ணிக்கை தெற்கு திசை விப்ர சைத்ரே சௌக்கியம் சத்திரேகி நான் அதாவது அரசாங்க பதவி செலுத்தணும் ராணுவம் செலுத்தணும் இது கூட சத்திரம் கூட பெற்று சௌக்கியம் ஹாண்டி சங்கீதம் பட்சம் கிருஷ்ணபட்சம் வியாதி சங்கடம் வாரம் புதன்கிழமை மழை பொழியும் காலம் சாயாகாலம் சூத்திரர்களுக்கு சுகமின்மை லக்னம் சரளக்னம் தானிய விருத்தி ರೂಪಾಮಿ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪಾತ್ರ ಬೆಳೆದಿ ತಾಮ್ರ ಪಾತ್ರನು ಚೊಪ್ಪಟ್ಟು ಸಿರಪತ್ತೆ ಭಾಗನಕ್ಕೆ ಪುರಿ ಹೋಗಲಾಗುತ್ತೆ ನಿರ್ಗಮನ ಭಯಮೋ ಕೇವಲ ವಸ್ತ್ರ ಬೆಳೆದರು சிகப்பு வஸ்திரம் ஆகி கணக்காளர்களுக்கு கவனத்துடன் சேவகம் செய்யவில்லை அத்தகைய விசுவாச பட்சத்திய மகர சங்கராந்தி மகனக்கா முசல்லசி அடுத்து मंत्री सेनाधिपति जिनका पक्ष आता उनका संग्रह हो जाएगा अदे रोज़ु नवनायक पलन संगरियवा ये रोज़ राजा सूर्यन मंत्री चंद्रन सेनाधिपति सूर्यन अर्घाधिपति सूर्यन मेघाधिपति सूर्यन सस्याधिपति गुरु धान्याधिपति செவ்வாய் ரசாதிபதி சனி நிரசாதிபதி புதன் பசுநாயகன் கோபாலன் அத கேட்கிற ஒரு இல்ல நவநாயகர் பலன் முடி சிறப்பாக சரியா பொதுவாக பூசுமையில் நேக உற்பத்தி இவ்வருடம் நீல நேகம் கிழக்கு திங்கள் உற்பத்தியாவதால் அதிக மழையும் அதிக காற்றும் கூடிய மழையும் பெய்யும் தேவகானம் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள ஒரு மரக்கால் அளவு மழை பெய்யும் அதில் 10 பங்கு சமுதிரத்திலும் 6 பங்கு மலைகளிலும் 4 பங்கு பூமியிலும் பெய்யும் இந்திய மலைக்கு வழியே ஆகஸ்பத்தியமான ரீதியாக சித்திர வருஷத்திய பலன் இந்த ஆண்டு நஞ்சை குஞ்சை தானியங்கள் நன்கு விளையும் இந்திய மலைக்கு தெற்கே சாந்திர சோழமான ரீதியாக
விசுவாச பலன் இந்த ஆண்டு அதிகமாக மழை பெய்யும். கடலில் கொந்தளிப்பு கடல் சீற்றம் உண்டாகும். வங்கக்கடலில் அரபிக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகமாக இருக்கும். காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறும் வாய்ப்பு இவ்வருடம் அதிகமாக இருக்கும். ఇప్పుడు 20 పౌసు మనం చక్రహారం కలిసి విద్యామయ పొడుసు புயல் வரை. அடுத்தது இது ராஜா சூரியன் படம். இந்த ஆண்டு ராஜாவாக சூரிய பகவான் வருவதால் நவீனப்படுத்தப்படும். தாயமது ராணுவம் நவீனப்படுத்தப்படும். சர்வதேச உறவுகள் மேம்படுத்தப்படும். பல புதிய ஏவுகணைகள் போர் விமானங்கள் வாங்கப்படும். இரண்டாவது மந்திரி சந்திர பகவான் அவதாரி. இந்த ஆண்டு மந்திரியாக சந்திர பகவான் வருவதால் பொன் வெள்ளி கல்லறைகள் வைரம் மாணிக்கம் புஷ்கராகம் விலை உயரும். வேலையில்லா திண்டாட்டம் குறையும். பல புதிய திட்டங்கள் பாடத்திட்டங்கள் அமலுக்கு வரும். மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்கும் என ஒரு சொல் சொன்ன போது வேலை சகிதம். அடுத்து சேனாதிபதி சூரிய பகவான். இந்த இந்திய ராணுவ பலப்படுத்தப்படும். நாட்டின் எல்லைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்கப்படும். அனைத்து துறையிலும் மேம்படும். இரும்பு சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் நன்கு வளர்ச்சி அடையும். அர்காதிபதி சூரியன். இந்த ஆண்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். வடமாநிலங்களில் வெயில் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும். நஞ்சை கொண்டிய தானியங்கள் நன்கு விளையும். புதிய பூச்சி இனங்கள் மக்களுக்கு பல இன்னல்கள் உண்டாகும். அடுத்து மேகாதிபதி சூரிய பகவான். இந்த ஆண்டு மேகாதிபதி சூரிய பகவான் வருவதால் மழைக்காலங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு மழை பெய்யும். ஏரி குளம் குட்டை கால்வாய் நிரம்பும். இரவு நேரங்களில் அதிக மழை பெய்யும் என அடுத்து குரு பகவான் சசியாதிபதி குருவான். இந்த ஆண்டு சசியாதிபதி குரு பகவானாக வருவதால் பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் மத்திய மாநில அரசுகளின் மூலம் முன்னுரிமை வழங்கப்படும். பெண்களுக்கு சுயதொழில் செய்ய மத்திய மாநில அரசுகள் மானியம் வழங்கப்படும். பெண்களுக்காக பாதுகாப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்படும். அடுத்தது தானியாதிபதி செவ்வாய். இந்த ஆண்டு தானியாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் நெல் கம்பு சோளம் கோதுமை கேழ்வரகு சிறுதானியங்கள் அதிகமாக விளையும். மஞ்சள் நவதானியங்கள் நன்கு விளையும். ரசாதிபதி சனி. இந்த ஆண்டு ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக பயிரிடப்பட்டு நன்கு விளையும். கரும்பு நன்கு விளையும். சுக்கமிளகு போன்ற வாசனை திரவியங்கள் அதிகமாக நன்கு விளைந்து லாபத்தை தரும். ரசாதிபதி புதன். இந்த ஆண்டு ரசாதிபதியாக புத பகவான் வருவதால் வாசனை திரவியங்கள் நவரத்தினங்கள் வைரம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சற்று உயரும். பசுக்கள் நவநாயக கோபால். இந்த ஆண்டு ஆடு மாடு கோழி நாட்கால் ஜீவராசிகள் அபிவிருத்தி அடையும். விவசாயம் நன்கு செழிக்கும் என முழுசு நவநாயகர்கள் மலருமோ சொப்பட பூசும் சிறப்பு போய் சொப்பு போனது வேண்கடலி ஏமாறி வெளிமாநிலமோ தமிழ்நாடு பெண்களுக்கு அஸ்திவிதம் சொப்பட உரிமை அப்படிங்க கடலுடன் சேர்ந்து செகண்ட் ராசி அதான் நவநாயகர் படம் செகிவு செட்டியா. அது அடுத்து விசுவாச வருஷத்திய ஆதாய விரய பலம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12 ராசிக்கு ஆதாய விரய பலம் தமிழறியா. விசுவாச வருஷத்திய 2025 ஆதாய விரயங்கள் பலம். பொதுவாக 12 ராசி வந்து வெள்ளரிக்காய ஆதாயம் விரயம் ஆரோக்கியம் அனாரோக்கியம் ராஜபூஜை ராஜகோபம் சுகம் துக்கம் ஆதாயமான கடாய் விரயமான கடாய் ஆரோக்கியமான கடாயசி அனாரோக்கியமான காய ஆனந்தம் அசௌகரியம் படிய அனாரோக்கியம் ఉంటారు. రాజపూజితే வந்து பதவி பட்டம் உயர்வு பேரு புகழ் அஸ்திதக ராஜபூஜிతే ఉంటారు. ராஜகோபம் என்ற காய ஒரு சமதனாத பிரச்சனை ஜாராசனி ஜமாங்க இடையூறுகள் ஏராளமான வாக்கனாக ராஜகோபம் என்றார். சுகம் துக்கம் అంటే அடுத்து சேர்ந்த அத செவிலியா ஒரு அஸ்திதனா இருக்கிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு
இந்த ஆண்டு ஆதாயம் 2, விரயம் 14, ஆரோக்கியம் 3, அனாரோக்கியம் 0, ராஜபுருஷிதை 5, ராஜகோபம் 6, சுகம் 3, துக்கம் 3. மேசராசி என முழுசு சொற்கோட ஆண்டு சிரிப்பகராய். இரண்டாவது விரயம் உன்னத 14 விரயம் செத்த ஜெகஹாரி சிக்கனம் நடக்கிறது சொற்கோடு. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆதாயம் 11, விரயம் 5, ஆரோக்கியம் 0, அனாரோக்கியம் 4, ராஜபூஜை 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. சுகம் துக்கம் சுகமனை 6 சித்தாரி சொற்கோடு விமானம் சீர் சிறப்பு ஆகி வியாபாரி அணி ஆரோக்கியம் சைப்படை ஆகி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சங்கரங்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி ஆதாயம் 14, விரயம் 2, ஆரோக்கியம் 2, அனாரோக்கியம் 5, ராஜபூஜை 1, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. இரவு சுது மிதுன ராசிக்கு சுகம் 6 ஆகி சுகம் உட்பட சிறப்பு ஆகி ஆதாயம் 14 உட்பட சிறப்பு சாசன அவை செலவுக்கு உன்னதமாக. அடுத்து கடகராசிக்கு சொல்லுங்க. கடகராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 8, ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 5, ராஜபூஜை 6, ராஜகோபம் 3, சுகம் 3, துக்கம் 3. அஸ்திரம் உட்கொண்டு கடகராசிக்கு சிறப்பு கசேரி சங்கரராமன். அடுத்து வியாபாரி சிம்மராசி. சிம்மராசிக்கு ஆரோக்கியம் 11, அனாரோக்கியம் ஆதாயம் 11, விரயம் 11, ஆரோக்கியம் 4, அனாரோக்கியம் 4, ராஜபூஜை 2, ராஜகோபம் 6, சுகம் 3, துக்கம் 3. ராஜகோபம் ஏகமராகி சரி சரி. அப்ப சிம்மராசிக்கு அமராவது சொல்லுங்க. ஆதாயம் 11, விரயம் 11, ஆரோக்கியம் 4, அனாரோக்கியம் 4, ராஜபூஜை 2, ராஜகோபம் 6, சுகம் 3, துக்கம் 3. இரவு சிம்மராசிக்கு அஸ்திரம் சொற்கோடு ராஜகோபம் 6 மட்டல் விஷபுத்திர சொம்மராக. அடுத்து கன்னியா ராசிக்கு. கன்னியா ராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 2, ஆரோக்கியம் 2, அனாரோக்கியம் 5, ராஜபூஜை 1, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. சுகம் 6 ஆகி சீரும் சிறப்பு செழிப்பு ஆதாயம் 14, விரயம் 2 சொற்கோடு செல்வம் ஈர்ப்பு சொற்கோடு ஹாய் சங்கரர். அடுத்தபடி துளாராசி. துளாராசி ஆதாயம் 11, விரயம் 5, ஆரோக்கியம் 0, அனாரோக்கியம் 4, ராஜபூஜை 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. சுகம் தேசத்தாலி சிறப்புகளாகி ஆரோக்கியம் 0 அல்லஹாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொங்கவு துளாராசிக்கு. அடுத்து விருச்சிக ராசிக்கு அந்த சங்கரமா. விருச்சிக ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 14, ஆரோக்கியம் 3, அனாரோக்கியம் 0, ராஜபூஜை 5, ராஜகோபம் 6, சுகம் 3, துக்கம் 3. அஸ்தி சமாப்தே அனாரோக்கியம் செயல்படுத்தாரி சொற்கோடு சீரும் சிறப்புகளாகி செலவுகள் உட்குசே வரவு உன்னசே சொற்கோடு சிக்கனம் கடைபிடித்த சிறப்புமை சமலாம். அடுத்து தனுசு ராசிக்கு ஆதாயம் 5, விரயம் 5, ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 1, ராஜபூஜை 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. தனுசு ராசிக்கு சிறப்பு. அடுத்தபடி மகர ராசிக்கு சங்கரங்க. மகர ராசி ஆதாயம் 8, விரயம் 14, ஆரோக்கியம் 2,
அனாரோக்கியம் 3, ராஜபூஜை 5, ராஜகோபம் 6, சுகம் 3, துக்கம் 3. மகர ராசிக்கு வந்து ஒரு சுற்றுக்கோடு சிறப்பு சேமி தங்களறிஞர். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 14, ஆரோக்கியம் 2, அனாரோக்கியம் 3, ராஜபூஜை 5, ராஜகோபம் 6, சுகம் 3, துக்கம் 3 என ஒரு கும்பராசியிலிருந்து சிறப்பு கசேமி கண்டறிஞர். அடுத்து மீனராசி 12வது ராசி. மீனராசி ஆதாயம் 5, விரயம் 5, ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 1, ராஜபூஜை 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. சுகம் 6 ಕಾಯ ಅವಮಾನ ಬೇರೆದಾದ ಸುಖ ಸುಖದಿಂದ ಕೊಪ್ಪಳ ಸೀರಂತರು ಸುಖೋಸ್ಕರವಾಗಿ ಬರವತ್ತಕ ಸೆಲವು ಎಂದು ಕುಟುಂಬம் சேர்ப்பட சீரம் சிறப்பாகி இல்ல மீனராசி சங்கடர அதை ஒரு மொத்தம் அபியா ஆதாயம் 65, செலவுகள் வந்து விரைவு 59. இவ்வருடம் ஆதாயத்தை விட விரயம் 6 குறைவாக இருப்பதால் மத்திய மாநில அரசுகளில் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கவர்மெண்ட் நிதி நிலைமையாகி அஸ்திர காத்து உணவுனாதோ காதுடன் கொப்பட சேர்க்கிறாங்க ஒழுங்கை இடி அஸ்திரங்கள் சகல மகாலட்சுமி அனுகிரகம் சேமி சமீர்